யாஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹுமா குரேஷி, தாரா சுட்டாரியா உள்ளிட்டோர் நடிப்பில் கீது மோகன்தாஸ் இயக்கிய படம் டாக்ஸிக். இந்த படம் ஏ சான்றிதழ் பெற்ற நிலையில ஆகஸ்ட் 26 வெளியாக போகுது. இந்த படத்தோட விளம்பர நிகழ்ச்சி ஹைதராபாத்ல உள்ள மல்லா ரெட்டி பல்கலைக்கழகத்துல பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கான மாணவர்களும் ரசிகர்களும் திரண்டு வந்தாங்க. நடிகர் யாஷ் மேடையில இருந்து ரசிகர்கள் கிட்ட உரையாடும் போது மேடைக்கு பக்கத்துல இருந்த ராட்சச ஸ்பீக்கர் பெட்டியும் விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு சட்டகமும் திடீர்னு சரிஞ்சிடுச்சு. பக்கத்துல இருந்த மாணவர்கள் மீதும் அது விழுந்திருக்கு. அதுல 2 பேரு காயம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு மாணவி மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. உடனடியாக அவங்க மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. இந்த விபத்துனால ஏற்பட்ட சலசலப்ப கூட்டத்துல கவனிச்ச நடிகர் யாஷ் தன்னோட பேச்ச நிறுத்தி மாணவர்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு விசாரிச்சிருக்காரு. వచ్చేయమ్మా ప్లీజ్. ఓకే కదా అక్కడ? ஓகேயா? பெரிய அளவுல அசம்பாவிதம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தன்னோட பேச்சையே தொடர்ந்திருக்காரு. இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் நெரிசலை தவிர்க்கவும் மாணவர்களை பின்னோக்கி நகருமாறு காவல்துறையினர் எச்சரிக்கைப்படுத்திருக்காங்க. பல பேரு மேடைக்கு பக்கத்திலேயே திரண்டு வந்திருக்காங்க. கட்டிக்கடங்காத கூட்டம் காரணமா மாணவர்கள் மேடைக்கு பக்கத்துல நெருங்கி இருக்காங்க. ஒளிபெருக்கிகள் பொருத்தப்பட்டிருந்த அமைப்புக்கு பக்கத்துல சிலர் ஏறவும் முயற்சி பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த விபத்துக்கு காரணம்னு சொல்லப்படுது. தற்போது இந்த வீடியோ தான் சமூக வலைதளத்துல பரவலா பகிரப்பட்டு வருது.